ஜென்மத்துல ஆட முடியாது மச்சான். ஏதோ உங்க தங்கச்சி சின்னதுல பார்த்தது. ஏன் தங்கச்சியா? இப்ப எல்லாமே வளர்ந்து தொங்குது. எல்லாம் வளர்ந்து தொங்குதா? இங்க வார மச்சரு மச்சா பூரா இவரே முன்னியா அண்ணே மல்லர்களை போல் தங்கை உறங்குகிறார். ஆமா இப்ப வந்து இது வந்து உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சி வரும் பாருங்க. கூப்பிடுங்க. அம்முக்குட்டி ஒளிடா. அதோ தெரியுத வெள்ளிமலை என்ன சந்திரபதி இது வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்துட்டாங்க. மாந்தா தெரியல வெள்ளிமலை என்ன இல்லையா காசு வாங்குறது அச்சமுடத்துல அப்படியே வீட்டுக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அது பூரா ஆமா போனோம். மழை தெரியுதா? மழை தெரியுதா? அந்த தவளை தாவி தாவி போகுதா? சித்தருப்பு நல்லா வசவாசியா போகுதா? சித்தருக்கு மண்டை உடைச்சு ரத்தமா கொத கொதன்னு குத்துதா? ஆமா வேணுமா வேணுமா அங்க இருந்து வெளிமலையில இருந்து துரத்தி வந்தமான அப்படியே திரு திரு ஓடியாது நம்ம இதுக்குள்ள ஓடி நம்ம இடத்துக்குள்ள அதோட மூத்தத்துக்கு வச்சு அடிச்சு மாடி செத்து. நீங்க கொடுத்தீங்களா? நான் ஆடி குடிச்சேன். அந்த பிள்ளை நீ பாடிய போடுறது இல்லையா? பொறுமையில் பெருமடை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே விளையாட்டு விளையாடு வேடல் பிரபவனே சொல்லெடுத்து விளையாடு முத்தம குணத்தவரை வருக. நாங்கள் யார்? வண்டக்காரன் எதுவா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தில் வறுமை நிறுவாமல் வந்தாடி வருவதற்கு பழமை தவறாமல் எண்ணத்தில் தமிழ் பேசக்கூடிய தலைவியை வருக. இந்த இடத்திற்கு முதலில்
அடுத்து ஒரு லேசம் இருக்குல்ல அதான் உள்ள போக மனசாட்சி இருந்தாலும் நல்லா இருக்கும் சொல்லிடா போறது ஒரு காசு பேசுங்கப்பா அழகிய மானொன்று நின்றதே அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று புகுந்ததோ மனத்திலே மறைந்ததே இங்கு கை பிடிக்கவே துடிக்கவே மறைப்பதே வள்ளி பொண்ணு குட்டி மான்குட்டி மான்குட்டி இருந்தா புடிக்கிறேன் சொன்னபோது அவருக்கு பார்த்தீங்களா நீங்க சொல்ல போய் ரொமான்டிக்கா இருக்கு உங்களுக்கு தெரியுது காட்டுல பாடம் அப்படி என்ன ஒரு வேகம் அற்புதமான என் உள்ளத்தை எல்லாம் கிடைக்கிறேன் இல்லை என்ற சம்மதிச்சு அணைக்கிறேன் அப்படின்னா மான் என்னைக்கே சம்மதம் கொடுக்கும் என் மான் சம்மதம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பல ஜென்மங்கள் காத்திருக்கணும் அணைப்பதற்காக மான் இருந்தா படிக்கிறேன் அப்படின்னா அதோட வாஸ்தவம் தான் நல்ல பணிவான பேச்சு பணிவேந்து கிடைக்க வேண்டும் அதுக்கு பசித்தது தனித்தது விடுத்தது சொன்னாரு இந்த மூன்று நிலையில பறந்து விட்டாலே பதவி கிடைக்கும் பதவி இருந்தால் பணிவு கிடைக்கும் பணிவோடு சேர்த்து கொஞ்சம் துணிவு இருக்குன்னு சொன்னாங்க மானெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு வேகம் விவேகம்னா அந்த தெம்பெல்லாம் இருக்க பார்த்தேன் பரவாயில்ல ஓட்டு வந்து ஏற்றி போயிட்டாரு சரி இருக்கட்டும் இந்த மாடு என்பது இவ்விடத்தில் வராது இது குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த போதி வேள்வி மலை சார்ந்து இந்த இடத்துக்கு மான் வராது உங்க மான் இங்க இல்ல உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஏகப்பட்ட மான் நம்ம கைவசம் இருக்கு அதுல ஒரு மான் தான் புடிச்சு புடிச்சு உடனே வாங்கிட்டு போங்க ஏகப்பட்ட மான் இருந்தாலும் 7000 மான் இருந்தாலும் என்னுடைய மானுக்கு இந்த பூமியில் இல்ல ஈடு இணை எதுவும் கிடையாது ஓவியத்தில் இல்லாத ஓவியத்தில் இல்லாத மான் உன்னதமான மான் நடந்தா நடை அழகுமா என் மானுடைய இடை அழகு மானுடைய உடைய பார்த்தா அவ்வளவு அழகு ஏற்கனவே தாமரை போன்ற கண்ணும் கோவை பழங்களை போன்ற பெண் சங்கு கழுத்து
நீங்க 3 கண்ணோட இருக்கக்கூடியது சிவபெருமான் தான். முக்கன் மூர்த்தி என்று சொல்றார்கள். அவன் சிவனாகப்பட்டவன் தான். மானுக்கு போய் 3 கண்ணு இருக்குமா? அப்படின்னா வித்தியாசமா இருந்தாதான் அது வந்து ஆபத்தை கொடுக்குமா? விசித்திரமானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்படி 3 கண்ணு இருப்பதோட 3 கொம்பையுடன் பிறந்தால் ஒரு பெண்மணி. இந்த வித்தியாசமா எது படைக்கிறாங்களோ அதெல்லாம் ஆபத்து கலந்தே இருக்கும். இந்த 3 கொம்பையுடன் வந்ததுதான் தடாகரை பிராட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. இந்த பெண்ணாகப்பட்ட 3 கொம்பை இருக்குன்னு தன்னுடைய பெற்றவங்க கொஞ்சம் வேதனைப்படுறாங்க. ஏன்னா வளர்ப்பு தந்தை குல தாயா இருந்தாலும் பொம்பளை என்ன எல்லாமே எல்லா பெண்களுக்குமே 2 கொம்பைகள் தானே இருக்கும். நம்ம பிள்ளைக்கு மட்டும் 3 கொம்பை இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் கேக்குது, அவனுக்கான உரிய மணாளனை பார்த்தால் அக்கொங்கை மறையும் அப்படின்னு. சரி, அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க. 1964 வீரதீர செயல்கள்லாம் சொல்லி கொடுத்த பிள்ளைய பொம்பளை மாதிரி வளர்த்தாங்க, ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்துருக்காரு. அனைத்து விழுவத்தையும் எல்லாமே கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்டதோட கொஞ்சம் நிறைய படிச்சோம்னா கொஞ்சம் திமிர்ந்து வரும் தெரியுமா? ஆமா, பாருங்களே, உங்களுடைய பெட்டியில அனைத்து விஷயம் ராகவாரியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ஒடிக்க வாசிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ஒரு மமதை. என்ன மாதிரி மின்னங்கத்தை செடி சொல்லி வாசிக்கிறேன், நம்மளை வாசிக்கிற கட்டு வாழ முடிஞ்சது காலில் அப்படின்னு ஒரு மமதை. அதுபோல இவன் வில்வித்தையில சிறந்தவனாயிட்டா எல்லா இடத்துல திக்வித்தியை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை மட்டும் போய் போர் செய்யறா. ஆம்பளை பயந்து ஓடுறாங்க பொம்பளை பிள்ளைய பார்த்து. இவனோட இப்படி போருக்கு வரா, சண்டைக்கு வரா அப்படின்னு எல்லாருமே பயந்து போனாங்க. பார்த்தா மகாவிஷ்ணுவை போய் தோற்கடிச்சா, பிரம்மனையும் தோற்கடிச்சா. கடைசியில எங்க போன கைலாயம் போனா, கைலாயத்துல பார்த்தா முக்கண் மூர்த்தியை 3 கொங்கை உள்ள பெண்ணு 3 கண்ணுள்ள ஒரு ஆணை பார்த்ததுமே அந்த 3வது கொங்கை மறைந்ததா. வித்தியாசமா இருந்தாலே அதுல ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும். இந்த கொங்கை மறைந்த உடனேதான் வெக்கம் நாணம் என்று சொல்லக்கூடிய பெண்ணு குறித்தான அச்சம் மடம் நாணம் பழிப்பென்று 4 குணம் வந்தது. அதெல்லாம் மீனாட்சி அப்படின்னு அவருக்கு பேர். அதுக்கு முன்னாடி தடாகரை பிராட்டி அப்படின்னு தான் பேர். இந்த மீனாட்சி தான் 3 கொங்கையில பிறந்தா. அதனாலதான் அந்த ஆபத்தை அழிப்பதற்காக சிவனே வந்து ஒரு கொங்கையை மறைய செய்து சொக்கநாத பெருமானாக மீனாமியை திருமணம் செய்தார். சித்திர திருவிழாவும் அது போகுது. அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் வந்தா ஆபத்துலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒரு சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். 3 கண்ணு மாணிக்கு இருந்தா அந்த 2 கண்ணை வச்சு நம்ம என்ன பாடுபடுத்துவோம், 3 கண்ணு இருந்தா அது என்ன பாடுபடுத்தும், எவ்வளவு திமிர் பண்ணும், எவ்வளவு சேட்டை பண்ணும். ஆனா பாவம் உங்களுக்கு நினைச்ச பாவமா இருக்கு. நீங்க இதை புடிச்சுக்கிட்டு போய் எதுக்கு இந்த தேவையில்லாத பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க? நான் பிடிச்சிட்டு போய் இந்த வாழ்க்கை பக்கத்துல வேண்டியதெல்லாம் கொடுத்து இது என்ன நினைக்கிறோம், என்ன கேட்குதோ கேட்கறத அப்படியே பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆவல். வில்லுக்கு விஜயன் வந்து அர்ஜுனன். ஆமா, அப்ப அர்ஜுனன் என்ன காட்டினா இந்த வில்லுக்கு வந்து விஜயன் வந்து யாரும் கிடையாது, என்ன போல வந்து யாருக்கும் யாரும் கிடையாது அப்படின்னு அர்ஜுனன் நினைச்சான். ஆனா அதே அர்ஜுனன் ஆகப்பட்டவன் என்ன கேட்டீங்கன்னா, காட்டுக்குள்ள போகும் பொழுது அங்க ஏழு ஆகப்பட்டவன் பார்க்கிறான். நடந்து போக வழியில கண்ணுக்கு எட்டிய தூரத்துல ஒரு நாய் என்ன வந்து குறைக்குது. அப்ப நாய் குறைச்ச உடனே நாய் வந்து குறைக்குது அப்படின்னு பேசல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாகரீகமா தமிழை உச்சரித்து பேசுறீங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கூட ரொம்ப பெருமையா இருக்கு. நாய் குறைக்குது, குறைக்கிற நாயை பார்த்த உடனே என்ன கிடைக்குன்னா எடுக்கிற அம்மா எடுத்த உடனே அம்மா எடுத்து முன்னோக்கி அடிக்காம முன்னே பார்த்து பின்னாடி அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாயோட வாய் பகுதியும் பின்பகுதியும் கட்டி போட்டுருக்கு. அப்படி கட்டி போட்டது இங்க பாக்குற அர்ஜுனன் பார்த்துட்டு இந்த வித்தை எனக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு துரோணாச்சாரியரு. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கேன் எப்படி அப்படின்னு நேரம் போறேன். ஏகவனை பார்த்து கேட்கிறேன், ஐயா இந்த வித்தை உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறேன். யார் கத்துக்கிட்டாரு, உனக்கு குருநாதர் யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் ஏகவனை பார்த்து சொல்றான், எனக்கு குருநாதர் வந்து துரோணாச்சாரியா. அப்ப துரோணாதர் எனக்கு வந்து குருநாதரு, அதனால அவர்தான் எனக்கு வந்து ஆசான்னு சொன்ன உடனே பாக்குறேன், என்னடா துரோணாச்சாரி நமக்கு மட்டும் தானே சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படின்னு நேர துரோணாச்சாரியாட்ட போய், குருவே இந்த வித்தை ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கேன், இது எப்படி நீங்க எதுவும் சொல்லி கொடுத்தீங்களா கேட்டா உங்களை தானே சொல்றேன், நான் சொல்லி கொடுக்கலப்பா, சரி வாங்க நேரம் போய் பார்ப்போம் அப்படின்னு நேரம் அவனுக்கு இருப்பிடத்துக்கு போக. அப்ப ஏன்
பூஜை செஞ்சு வர்றா. இதை பார்த்த உடனே அவரே வியந்து போறாரு. அப்புறம் ஒரு பார்த்த உடனே என்னடா இது, நம்மள போலவே உருவத்தை அமைச்சு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இருக்காங்களே, மானசீகமா ஏற்றுக்கொள்வது அப்படின்னு உடனே துரோணாச்சாரியை நினைக்கிறேன். கேட்ட வந்து உனக்கு யாருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் சிறு வயதுல வந்து வரும்பொழுது எனக்கு வந்து வில்வத்தை கற்றுக் கொடுக்க மறுத்தீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, உங்க காலத்து பாலத்து மண்ணை எடுத்தேன். மண்ணை எடுத்து வந்து உருவ பொம்மை செஞ்சு உங்களையே வணங்கிட்டு வந்து மானசீக குருவாக வச்சு வணங்கிட்டு வந்தேன். அதனால என்னால எல்லா வித்தைகளையும் கத்துக்க முடிஞ்சிச்சுங்க. அப்படியா? உடனே பாக்குறாரு துரோணாச்சாரியாரு. என்னதான் இருந்தாலும் அப்ப வந்து நம்ம வந்து இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே அர்ஜுனனுக்கு அப்படின்னு வெட்டி கொடுறா அப்படின்னாரு. எதை வெட்டி கேட்டாருங்களா? கட்ட வரல. கேட்கிறீங்கன்னா ஒரு வில்ல வந்து அதிகமான ஒரு ஈர்ப்பு விஷயங்களை இழுத்து விடணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து கட்ட வரலையா, வெட்டி கொடுறான்னு கேட்டார். ஆனா ஏழை என்ன அடுத்த கடனை யோசிக்காம வெட்டி கொடுத்தார். அப்படி கொடுக்கக்கூடிய பண்பு ஏழைகளுக்கு இருந்தது. அதே போல அந்த கட்டவர்கள் ஆகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியாரு கழுத்துல மாட்டிட்டு பொருட்கள் இருக்கிற போது அவரை காப்பாத்தியது. அவர் காப்பாற்றினாலும் கூட அதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, என்னடா துரோணாச்சாரியை வீழ்த்த முடியலன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை அதை வந்து கழுத்துல மாட்டிருக்கிறத வந்து வாங்கி அவருடைய புல்லாங்குள்ள ஒரு பகுதியை அரைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் புல்லாங்குள்ள ஒரு பகுதி வந்து கட்ட வேலை போல இருக்கும். அதனாலதான் எப்படி இருக்க அன்னைக்கு வந்து கொடுத்தவனை கேட்ட உடனே கொடுத்த ஏழவன் இந்த இடத்துல நீங்க கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க கொடுத்தீங்கன்னா என் வான்குட்டியை கையோட கைப்பிடியா கைப்பிடிச்சு கட்டி அழைச்சு என் வானுக்கு உமா கொடுத்து இங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போனா நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கேட்டது எல்லாமே கொடுக்க முடியுமா? கேட்டதை கொடுத்தவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? கேட்டது கொடுத்த கர்ணன் கொடுத்த. சரி, இந்த கர்ணனை பாருங்க, எல்லா நேரத்துல எதையுமே கொடுக்க முடியல. முதல்ல அவர் கொடுத்ததுல அவருடைய சொத்தா? யாருடைய சொத்து சொல்லலாம்? துரியோதனோட சொத்து சொல்றதெல்லாம். கேட்டது கொடுக்கணும்னா முதல்ல நம்மளுடைய பொருள் ஒரு சிறு பொருளா இருந்தா கூட நம்ம பொருளை கொடுக்கணும். அந்த புண்ணியம் தான் நமக்கு வந்துச்சு. எங்க தோற்றத்துல நிக்கிறாங்க எல்லாருமே. இந்த அபிமன்யு நின்னாரு. அபிமன்யு மிகச் சிறந்த ஒரு வீரர். சிறிய வயதுல வீரரா வந்தது அபிமன்யு தான். இந்த அபிமன்யு பாருங்களே, அந்த துரியோதன கூட்டத்திலே வியூகத்துக்குள்ள போற அளவுக்கு திறமை வாய்ந்தவன். அந்த வியூகத்துல உடைச்சு உள்ள போயிட்டார். உள்ள போனா அப்படியே சுழன்ற பம்பரம் போல அனைவரையுமே இங்க வெற்றி வீழ்க்கிறார். பிறகு யாரும் உள்ள வராத அளவுக்கு தடுத்தவர் யாருன்னா ஜெயபிரதர். யாரும் வந்து துரியோதனோட ஒரே மச்சிடம் துச்சலை இருக்காங்க. பிறகு பாருங்க, தன்னுடைய அனைத்து வாழுமே இழந்து நிராயுதமாக நிற்கிறார் அபிமன்யு. அப்ப கர்ணனை பார்த்து கேட்கிறார், உடைவள்ள சிறந்தவன் நீந்தானே, கர்ணன் தானே, எனக்காக ஒரே ஒரு உடைவாளான கூட இவர்களை இப்பொழுதே பஸ்பமாக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே கேட்டதும் கொடுத்தார். கர்ணன் சொல்றமே, ஒரு போர்க்களத்துல அபிமன்யு நிராயுதமாக நிற்கும் பொழுது கர்ணனிடம் கேட்டாரு, கர்ணன் கொடுத்தாரா? கொடுக்கல. ஆயுத தானம் கர்ணன் பண்ணவே கிடையாது. ஏனென்றால் உண்ட சோத்துக்காக நாம் அங்கே சொல்லுவாங்களே ஒரு பணிவு இருக்கணும் அப்படின்னு இருக்காது. அந்த ஒரு நேரத்துக்கு துரியோதனுக்கு தான் சாதனம் அமைந்தாலே தவிர ஏன்னா ஒரு பெண்ணை இழிவாக பார்க்கிறவர்கள் இழிவா நடத்தும் போது பார்த்துட்டாருமா? கண்ணன் வந்து தன்னுடன் பிறந்த கவச குண்டலத்தை பிடிச்சு கொடுத்தானே. திரௌபதி துகில் உரிகிறாங்க. திரௌபதியை எங்க பிச்சாதவன் துகில் உரியான் துரியோதன சபையில எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க கண்ணன் பார்த்துட்டு தான் இருந்தாரு. நண்பன் ஒரு நண்பனுக்கு என்ன அழகு, தப்பான வழியில் சென்றா கூட நல்ல வழியில போகணும் கூட நண்பன் திருத்துறதா அழகு. ஆனா கண்ணன் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. துரியோதன வார்த்தை சொல்லி இருக்கணும்ல, நண்பா தவறான வழியில போத அட்டத்தவர் மனைவி இழிவுபடுத்தக்கூடாது, அழிவுக்கு நம்ம நேரமாயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் சொல்லல? நல்லது தானே கண்ணன், சொல்லி இருக்கணும்ல. அப்ப சோறு போட்டாங்கன்னா அதை தப்பே செஞ்சாலும் அவன் பின்னாடி போட்டான். அதே கண்ணன் வந்து இறக்கும் தருவாயில வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்காருன்றதுக்காக சாதாரண கேட்டா கொடுக்கல. வந்தது நீ யாரு, என் புண்ணியத்தை கேட்கிற முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்க. அப்பதான் விஸ்வரூபத்தை கடவுள் காட்டாது. கடவுளே வந்து கேட்கல கொடுக்க மாட்டோம். எங்க கடவுள் கண்ணு முன்னாடி தோன்றி வந்து கேட்டாங்க, நம்ம ஏதாவது கொடுக்காம இருப்போம், தலையே கேட்டா கொடுப்போம். அதனாலதான் கொடுத்தாரு கண்ணன். அதனால நிறைய சூசகம்லாம் இருக்கிறதுக்குள்ள சரி பேசிக்கலாம். அதனால இந்த மாடு நீங்க பாக்கணும் தானே, அதனால சொல்றேன். தேடி வந்த உண்மையில் வந்திருந்த இல்லையா என்றைக்கும் நான் தான் தலைவியும் நாட்டிலும் என்றைக்கும் நான் தான் தலைவியும் நாட்டில் தேடி வந்த உண்மையில் வந்திருந்த இல்லையா என்றைக்கும் நான் தான் தலைவியும் நாட்டிலும்
சொன்னோம் சொன்னா அப்படியே சொல்லுது. சரி இந்த மாலை பார்க்க நீங்க யாரும் தான் வந்தனால காலத்தை நேரத்தை நான் என்ன சொல்றேன், அடுத்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அதனால ஆமா இந்த கிழவன்சி எல்லாம் போட்டு முறையா முடிக்கிறதுக்காக உங்க அடையாளம் கேட்டது யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. அடுத்த ஒரு கதாபாத்திரம் இருக்கனால அதனால அடையாளம் கேட்கிறேன். மானுக்கான அடையாளத்தை சொல்லுங்க. அடுத்து ஒரு கிழவன்சினோட வந்து முடிச்சுக்கலாம். இப்பதான் சொல்றேன் அடையாளம் கேட்டது எந்திரிச்சு போகுது. ஏட்டா இப்ப அடையாளம் கேட்டது பெருக்கு எந்திரிச்சு போறேன் போயிட்டு வரீங்களா? சரி அண்ணா